அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு விதமான படிப்புகளை பற்றிய தகவல்களை தொடர்ந்து நாம் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு சிறந்த கல்வியை பற்றிய அறிமுகத்தை செய்ய போகிறோம். பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு மற்றும் போர்த்திறன் சார்ந்த படிப்பு. இந்த படிப்பு எங்கெல்லாம் வழங்கப்படுகிறது, இந்த படிப்புக்கு என்ன தகுதி வேண்டும், இந்த படிப்பு படித்தால் என்ன வேலை கிடைக்கும், இந்த படிப்பை முடித்த பிறகு அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன, இந்த படிப்பின் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பாடங்கள் எல்லாம் சொல்லித்தரப்படும் என்பது பற்றி ஒரு சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பிஏ டிஃபென்ஸ். பிஏ டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு மற்றும் போர்த்திறன். இதான் அந்த படிப்போட இது. 3 ஆண்டுகள். இந்த படிப்புக்குன்னு ஒரு வரலாறு நான் சொல்கிறேன். படிப்புக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது என்னென்னா, 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது. அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய அப்போதைய இராணுவ தளபதியாக இருந்த ஸ்கேடர் அப்படின்றவர் என்ன பண்ணார், ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சார். அதாவது என்னென்னா, எல்லா கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் போர்த்திறன் பயிற்சி மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த கல்வியை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு முதலாக நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் 1977 எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1976 நம்ம வேலூரில் இருக்கக்கூடிய ஊரிஸ் கலைக்கல்லூரியில் பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸை கொண்டு வந்துட்டாங்க. பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து 1976 நம்ம ஊரிஸ் கல்லூரியில் வந்தது. இப்போ சமீபத்தில் 2014 எம்ஏவும் ஊரிஸ் கல்லூரியில் வந்துடுச்சு. இப்போது இந்தியா முழுக்க பிஏ எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் பார்த்திங்கன்னா அது நம்ம ஊரிஸ் கல்லூரி தான். அப்போது ஊரிஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கட்டகதன் பார்ப்பா. ஊரிஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அதாவது காலையில் ஒரு 70 பேர், மாலை கல்லூரியில் ஒரு 70 பேர் அப்படின்னு சேர்த்து மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு பேட்சில் 140 பேர் வந்து படிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. இது வந்து பிஏ டிஃபென்ஸில். சரி, இந்த பிஏ டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு படிப்பை வந்து நான் படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்ப்பா +2ல் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். 70 140 சீட் தான் போது ஓரளவுக்கு நல்ல ஒரு 60% மார்க் கண்டிப்பாக இருக்கணும் பிஏ டிஃபென்ஸ் படிக்கணும்னா. இதுக்கு ஏதாவது நுழைவுத் தேர்வு இருக்கான்னா நுழைவுத் தேர்வு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த +2 முடிச்சுட்டு எந்த குரூப் படித்தவங்கனாலும் பிஏ வந்து டிஃபென்ஸ் சேரலாம். இப்போ பிஏ முடிச்சிட்டிங்க, நான் அடுத்து வந்து எம்ஏ பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, பிஏல நல்ல பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிஏல நல்ல பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும், எம்ஏ கிடைக்கும். இப்போ எம்ஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெட்டு அப்படி இல்லைன்னா ஸ்லட்டு இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதி நீங்கள் கல்லூரி எம்ஏ முடிச்சிட்டிங்கன்னா கல்லூரி விரிவுரையாளராக நீங்கள் போகலாம். இந்த பாதுகாப்பு மற்றும் போர்த்திறன் பயிற்சி சார்ந்த படிப்புகள். சரி, இந்த பாதுகாப்பு மற்றும் போர்த்திறன் சார்ந்த பயிற்சியை வந்து நான் +2 முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன் சார், படித்து முடிச்சிட்டேன், பிஏ முடிச்சிட்டேன், நான் என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு கேட்டால் பல்வேறு விதமான வேலைகள் இருக்குது. குறிப்பாக முப்படைகள்னு வேலைகள் இருக்குது. இந்த முப்படைகள் என்ன, தரைப்படை, வான்படை, கப்பல் படை, இந்த மாதிரி நம்ம மிலிட்ரியில் இருக்கக்கூடிய முப்படைகள் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதி மத்திய மாநில அரசுகளில் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான இதுக்கும் நீங்கள் போகலாம், அதாவது வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய சீருடை பணியாளர்கள், அதுக்கும் நீங்கள் போகலாம். அதாவது ஒரு பட்டம் படித்தால் எல்லாவற்றுக்கும் தகுதி. குறிப்பாக இந்த பட்டம் படிச்சிங்க அப்படின்னா, பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ் படிச்சிங்கன்னா, அதாவது முழுக்க இது பாதுகாப்புத்துறை சார்ந்த கல்வி. அதாவது நம்ம பாதுகாப்பு படை, எல்லை பாதுகாப்பு படை, கடலோர காவல் படை, இப்படி எல்லா விதமான
பாதுகாப்பு துறைகளிலும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சிறப்பாக வேலை செய்ய முடியும். சரி, இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த கல்லூரியில் பிஏ படிக்கும்போது நமக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அது அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் நமக்கு பாடமாக இருக்கும், சர்வதேச சட்டங்கள் இருக்கும், சர்வதேச வணிகம் இருக்கும், அதுக்கப்புறம் இதழியல் ஜேர்னலிசம் சொல்லிக் கொடுப்பாங்க, லா இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரியான பாதுகாப்புத்துறை சார்ந்த பல்வேறு தகவல்கள் இருக்கும். மேனேஜ்மெண்ட் எப்படி ஒரு 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 இன்னொரு நாடு நம்மளை வந்து தாக்க வரும்போது நாம் எப்படிலாம் கண்காணித்து அதுக்கு எதிர்த்தாக்குதல் பண்ணுறது, இந்த மாதிரி போர்த்திறன் சார்ந்த பயிற்சிகள் எல்லாமே இந்த பாடத்திட்டத்தில் இருக்கும். இப்போ இதை முடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய கமாண்டட் ஆஃபீஸர், ஜூனியர் கமாண்டட் ஆஃபீஸர், அப்புறம் நான் கமாண்டட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் சிப்பாய்கள், இப்படி இந்த 4 துறையிலையும் 4 பிரிவுலையும் வேலை செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சிஆர்பிஎஃப்பாக இருக்கட்டும், பிஎஸ்எஃப்பாக இருக்கட்டும், சிஐபிஎஃப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி துறைகள்லையும் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் பத்திரிகையாளராக நீங்கள் வேலை செய்யலாம். ஒரு போர் நடக்கும்போது அந்த போரில் வந்து அந்த போர் பற்றிய குற்றங்கள், அந்த போரில் நடக்கக்கூடிய மனிதாபிமான மீறல்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம். ஒரு பெரிய கட்சிக்கோ, ஒரு தனிநபருக்கோ, ஒரு அரசியல்வாதிக்கோ அரசியல் ஆலோசகராக இருக்கலாம். இப்படி பல்வேறு பணிகள் வந்து நமக்கு வந்து கொட்டி கிடக்குது. இது வந்து பாதுகாப்புத்துறை சார்ந்த, சீருடை துறை சார்ந்த பல்வேறு பணிகளுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் பிஏ டிஃபென்ஸ் ஒரு நல்ல படிப்பு. இந்த படிப்புக்கு செலவு ரொம்ப கம்மி. குறிப்பாக நம்ம கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மாணவருக்கு இந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் தெரியல. இது ரொம்ப ஒரு அருமையான படிப்பு, செலவில்லாத படிப்பு. குறிப்பாக இந்த படிப்பை படிக்கும்போது தேசப்பற்றோடு சேர்ந்த கல்வி மட்டும் இல்லை, கூடிய விரைவாக வந்து நமக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு. இந்த படிப்பில் எம்ஏ முடித்தவங்க, இப்போ எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நெட்டு, ஸ்லட்டு போன்ற தேர்வுகள்லாம் எழுதி பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக பணிபுரியலாம். இப்படி பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் தைரியமாக நீங்கள் சேரலாம். நல்ல எதிர்காலம் உண்டு. இதில் வந்து மேக்ஸ் குரூப் படிச்சிருந்தா தான் சேரணும், சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தா தான் சேரணும்னு கிடையாது. மற்ற வெக்கேஷனல் குரூப் படிச்சிருந்த மாணவர்கள் கூட இதில் சேரலாம். இதில் சேரணும்னா மெயினாக வந்து உங்களுக்கு நல்ல உயரம் இருக்கணும், அதாவது நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும், பார்வை திறன் நல்லா இருக்கணும். அதாவது மிலிட்ரி அத்தனை தகுதிகள் உடற்தகுதியவர்கள் எளிமையாக இந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லாத துறை, இன்னும் அதிகமாக அறிமுகமாகாத துறை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், இவங்கெல்லாம் இந்த பிஏ ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ் அப்போ கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் பல்வேறு கல்லூரிகளும், இந்த பல்கலைக்கழகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகள்லையும் இன்றைக்கி இந்த படிப்பு வந்திருக்குது. அந்த வகையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாயிட்டு இருக்குது இந்த படிப்பு. முக்கியமாக டிஃபென்ஸ், அது பாதுகாப்புத்துறை சார்ந்த பணிகளுக்கு போகக்கூடியவங்க இந்த படிப்பை தைரியமாக சூஸ் பண்ணி படிக்கலாம். நல்ல எதிர்காலம் உண்டு. குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள், வெக்கேஷ்னல் குரூப் படிக்கிறவங்க, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லாமல் வெக்கேஷ்னல் குரூப், அடுத்தடுத்த காமர்ஸ் குரூப்பு, அக்கௌண்டன்சி, இந்த மாதிரி குரூப்லாம் படிக்கிறவங்க இதை எடுத்து படித்தாங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கிராமப்புற மாணவர்கள் தயவுசெய்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு படிப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க தைரியமாக சூஸ் பண்ணி படிங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.